புதுச்சேரியில் பிரபல ரவுடியான மணிகண்டனின் மனைவி பாஜகவில் இணைந்துள்ளார். தாதாவின் மனைவியை கட்சியில் இணைந்த 4 பாஜக எம்எல்ஏக்கள் ஊர்வலமாக அழைத்துச் சென்று பிரம்மாண்டமான முறையில் வரவேற்பளித்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் மகாராஜ பாண்டியிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். மகாராஜ பாண்டி, பாஜகவில் ரவுடிகள் இணைவது அப்படிங்கிறது வாடிக்கையாக இருக்கிறது. இப்போ இணைந்த அந்த ரவுடி யாரு? அவருக்கு என்ன விதமான வரவேற்பை பாஜகவினர் கொடுத்திருக்காங்க? விவரங்கள் என்ன? கண்டிப்பாக ரவுடிகள் குற்ற சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் பாஜகவில் இணைவது புதுச்சேரியிலும் விதிவிலக்கல்ல. புதுச்சேரியிலும் கடந்த 4 வருடங்களாக ஏராளமான குற்ற சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் கட்சியில் இணைந்து வருகிறார்கள். தற்போது அதையை விட மிஞ்சும் வகையில் ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. புதுச்சேரி வானரப்பேட்டை பகுதியை சேர்ந்தவன் பிரபல தாதா மணிகண்டன். இவன் மீது பல்வேறு கொலை வழக்குகள் உட்பட ஏராளமான வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. கொலை வழக்கில் தண்டனை பெற்று ஆயுள் தண்டனை கைதியாக சுமார் 22 வருடங்களுக்கு மேலாக புதுச்சேரி மத்திய சிறையில் மணிகண்டன் இருந்து வருகிறான். சிறையில் இருந்தபடியே தனது ஆதரவாளர்கள் மூலம் பல்வேறு குற்ற செயலில் ஈடுபட்டு வருகிறார். புதுச்சேரியில் இவனுக்கு ஏராளமான ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் காலாப்பட்டு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மணிகண்டனிடம் பேசி அவரது மனைவி பத்மாவதியை பாஜகவில் இணைக்க சம்மதம் வாங்கினார். பின்பு கல்யாண சுந்தரம் எம்எல்ஏ தலைமையில புதுச்சேரி ரோடியர் மில் மைதானத்திலிருந்து சுமார் 1000க்கு மேற்பட்ட இளைஞர்கள் பத்மாவதியை ஊர்வலமாக கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருமண மண்டபத்துக்கு அழைத்து வந்தனர். இதையடுத்து அங்கு ஏற்கனவே தயாராக இருந்த விழாவில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ராமலிங்கம், பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன், அங்காளன் ஆகியோர் பத்மாவதி மற்றும் அவரது உறவினர்களுக்கு மாலை அணிவித்தும் பாஜக துண்டை அவர்கள் தோளில் போட்டும் கட்சியில் இணைத்தனர். ஒரு கட்சியில் இணைய வேண்டும் என்றால் கட்சியின் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் அல்லது அமைச்சர்கள் முன்னிலைதான் இணையும் நிகழ்ச்சி நடக்கும். ஆனால் பாஜகவில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து தாதாவின் மனைவியை அழைத்து வந்து பிரம்மாண்ட விழா நடத்தி கட்சியில் இணைத்துக் கொண்ட சம்பவம் புதுச்சேரி பாஜக கட்சியில் ஒரு சலசலப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் ஆயுள் தண்டனை கைதி மணிகண்டன் புதுச்சேரி மத்திய சிறையில் இருந்து வருகிறான். அவனிடம் எப்படி பாஜக எம்எல்ஏக்கள் பேசினார்கள்? செல்போன் உபயோகம் மத்திய சிறையில் இருக்கிறதா? அதற்கு யார் உடந்தையாக இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. நன்றி மகாராஜ பாண்டி, விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.